அக்கினிக்கு ஒரு குணம் இருக்கா, தாத்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. எவ்வளோ பாவியை கொடுத்தாலும் நீ அக்கினி மேலே எவ்வளவு ரூல்டு நோட்டு அன்ரூல்டு நோட்டை போட்டாலும் அம்புட்டு கொஞ்ச நேரத்தில் அதுவும் அக்கினி ஆயிரும். அப்படிதான் பாவிகளை கர்த்தருடைய அன்பு தொற்றுச்சுன்னா அவனும் தேவனை போல மாறிடுவான். Fire, it consumes, it makes anything fire. அக்கினி அது எதை தொட்டாலும் அதுவும் அக்கினி ஆயிரும். அப்படித்தான் தேவனுடைய அன்பு எவனை தொட்டாலும் தன்னை மாதிரியே மாத்திடுவாராம். He is consuming fire. அவர் பட்சிக்கிற அக்கினி. அக்கினி என்பது அன்பு. ராஜ்யம் தொடங்கிவிட்டது, ஆளுகை இன்னும் தொடங்கவில்லை. ஆளுகை உங்களுடையது, ராஜ்யம் அவருடையது. கைதட்டுங்க ஒருத்தர். ஆமென். சார் நம்ம பிள்ளைகளா சேர்ந்து கை தட்டுறது பெரிய விஷயம். சொல்லுங்க சார். அவன் சொல்லணும் சார். 1000 100 நண்பர்கள் பரவாயில்லையா, கடவுளை உயர்த்திட்டாரியான்னு சொல்றதை விட அவங்க எதிரி நம்ம முன்னாடி ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் பரவாயில்லையப்பா ஆள் அப்படின்றான். பார்த்தீங்களா, அவன் எதிரி வாயிலேருந்து வரணும். சொல்லுங்க. அவன் எடுத்த உடனே சார் சூப்பராக இருக்கு சார் உங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டான்னா பொழைச்சிக்கிட்டான். ஆனால் தெரியாத மாதிரியே நடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாயிலேருந்து வார்த்தை வர வைக்கிற வரைக்கும் உங்களை தூக்கிக்கிட்டே இருப்பார். சவுண்டு கேட்குதான்னு கேட்குதுன்னு சொல்லு, கேட்காத மாதிரி நான் ஏத்துறான்னு வருகிறது காதுகளே இது போதும் அதை சொல்லு. அவங்க எதிரிகள் கண்டுக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது, உங்களுக்கு இன்னும் ஏற்ற போறாருன்னு அர்த்தம். அப்போ கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் கர்த்தரை கனம் பண்ண வைக்கிற நாள் தான் 1000 வருஷம் அரசாட்சி. அவனெல்லாம் அனுப்பிச்சு விட்டு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வெறும் நல்ல வழிகளாக உட்கார வச்சு கைத்தறி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. பாட்டமே அங்கே தான் சார் இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் வெட்கம் அனுபவித்த தேசத்தில் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி உண்டு பண்ணும்படி செய்வேன். நாலு வாரம் அதை பார்த்தோம். 5வது வாரம் மேகம். தேவன் அங்கு காணப்பட மாட்டார். 1000 வருஷ அரசாட்சியில் தேவன் உட்கார்ந்துருப்பார் நினைக்காத. அவர் மேகங்களுக்குள்ளே தன்னை மறைத்திருப்பார். ஆட்சியை மேகத்துக்குள்ளேருந்து தான் செய்வார். சத்தம் மேகத்துக்குள்ளே தான் கேட்கும். அப்போ மேகம் யார்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. அப்போ நம்ம தான் மேகமா? அப்போ ஆட்சி எப்படி செய்வாராம்? அவர் நேராக பண்ண மாட்டாராம், நமக்குள்ளே இருந்து தான் பண்ணுவாராம். வாயை திறந்து பேசுங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கும். சொல்லுங்க. வாயில் குளக்கட்டை வச்ச மாதிரி. ஆமாம் வாயை திறந்து சொல்லுங்கள், என் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமாம், நான் என் குடும்பம் நீடித்த நாட்களால் கர்த்தர் எங்களை திருப்தியாக்குவார். நீதிமானுடைய வீட்டிலே ஐஸ்வர்யம் கனமும் இருக்கும். கர்த்தர் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நீதிமான் வீட்டில் இருக்கும். சொல்ல, என் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கும். எனக்கு எதிராக இருக்கிற குறைவுகள் எல்லாம் இந்த நாட்களில் நிறைவாய் மாறும். அதிகாரத்தை செலுத்துங்க. வாயை திறந்து சொல்லுங்க, அரசாட்சி செய்யுங்க. ஆட்சி மாறி இருக்கிறது, ராஜரிகம் பண்ணுங்கள். அவர் மேகத்துக்குள்ள இருந்து அரசாளுவார். அது மேகத்துக்குள்ள அவர் இருப்பார்னு சொல்ல. சிங்காசனம் மேகத்துக்குள்ள இருக்குமா? சிங்காசனம் என்ன? ஆளுகை மேகத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எங்கே சிங்காசனத்தை வைத்திருக்கார்? மேகத்துக்குள் வைத்திருக்கிறார். யார் மேகம்? நானே அந்த மேகம். அந்த மேகத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் புறப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, அடுத்து மேகத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து போன வாரம் என்ன பார்த்தோம்? மின்னல்கள் பார்த்தோம். மேகம் உரசும் போது மின்னல் புறப்படுகிறது. பாருங்க, சகல பரிசுத்தவான்கள் இணையும் போது கிறிஸ்துவின் அன்பின் அகல ஆழ நீள உயரம் இன்னதென்று நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ பாருங்க, மேகங்கள் சேரும்போது மின்னல்கள் புறப்படுகிறது. அது மின்னல்கள் தான் வெளிப்பாடுகள். எப்படின்னா, தம்முடைய மின்னல்களினாலே பூமியை அதிர பண்ணுவார். பூமியை வெளிச்சமாக்குவார். அப்ப இருள் எல்லாம், அந்த பூமியில கடவுளை பத்தி இருக்க தவறான எண்ணங்கள் எல்லாம் தேவன் மின்னல்கள் போன்ற வெளிப்பாட்டுகளை அனுப்பி ஜனங்களுடைய இருளை நீக்குவார். அந்த மின்னல் எங்க வரும்னா, இந்த மாதிரி மேகம் கூடுற இடத்துக்கு வருமா? கையத்தட்டு. ஆமென். அப்போ ஒரு மின்னல் லைஃபையே மாற்றி விட்டுரும். ஒரு தடவை அடிக்கிற மின்னல்ல இருந்து எடுக்கிற கரண்ட்டை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு கிராமமே பல மாசங்களுக்கு வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கலான்றாங்க.
ஒரு தடவை அடிக்கிற வெளிப்பாடை வச்சு ஒரு வருஷம் டீச்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வச்சுக்க ஒரு மின்னல் அப்படிதான் ஒரு லைட் அடிச்சிச்சு சார். வானத்துல இருந்து தமஸ்கு நேர்த்தரில் அடிச்சிச்சு பாருங்க. சவுல் பவுலா மாறிட்டான். இந்த மாதிரி மின்னல் அடிக்கும் நீ பூமியில அடிக்க சவுல் கண்ணு காணாம போயிடுச்சு. கண்ணு தெரியல. சொல்லுங்க, மாம்ச பார்வை போயிடும், ஆவிக்குரிய பார்வை திறக்கும். ஆமென். கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் எழுதுறேன். ஆவியானவர் சொல்றது ஆழத்திலிருந்து சத்தம் வந்துச்சு. மில்லியன்ஸ் இல்ல, அதுக்கு மேல பவுல் கொடுத்த வெளிப்பாடுகள் பில்லியன்ஸ் ஆஃப் ரெவலேஷன்ஸ். அந்த ஒரு லைட்டுக்குள்ள இருந்து விழுந்து எந்திரிக்கிறான் பாருங்க. விழுந்தவன் சவுலாய் விழுந்தான், எழுந்தவன் பவுலாய் எழுந்தான். அடுத்த வாயை திறக்கிறான், மின்னல் மின்னுது. சோ லைட் என்ன செய்து? ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தின் இருளையே வெளிச்சமாக்கியது. தமஸ்கு நேர்த்தரில் விழுந்த மின்னல் இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தை வெளிச்சமாக்கியது. கரங்களை தட்டி ஆமென். 6 வாரம் வந்து பார்த்தோம். போன வாரம் வந்து எதை பார்த்தோம்? மின்னலை பார்த்தோம். இந்த வாரம் இடி முழக்கத்தை பார்ப்போம். அதாவது தேவன் ராஜரிகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மின்னல் அடிக்கும், இடி முழங்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதுக்கெல்லாம் மீனிங் இருக்குது. அப்போ 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும்? அங்கே சிங்காசனத்தை பார்க்க நீ முடியாது. நம்ம மனசில் வந்து கடவுளே நேரடியாக செய்வார் நினைக்காதா? பார்க்க முடியாது. அங்கே மேகத்துக்குள்ளே தான் அவர் இருப்பார். அப்படின்னா என்னன்னா, உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீ தான் ஆட்சி செய்யணும், நீ தான் வாயை திறக்கணும், நீ தான் கிரியேட் பண்ணணும், நீ தான் பேசணும். ஆதியாம் முதல் அதிகாரத்தில் இயேசு பிதாவாகிய தேவன் பேசினார். 2ஆம் அதிகாரத்தில் ஆதாம் என்ன பேரிடுவான் என்று அவர் பார்க்கும்படி கடந்து வந்தார். ஸோ அதிகாரத்தை கையில் எடுத்து நீ நானும் பேசாம உட்கார்ந்து இயேசு வருவார் பூமியை மாற்றுவார் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்ன மாதிரி புத்தியினன் எவனும் கிடையாது. இயேசு வந்து எல்லாத்தையும் செய்வார்னா, உன் வீட்டுக்குள்ள நல்ல பாம்பா நான் வர்றேன், அடிச்சுன்னா கொன்னே முடியும் போனேன். நான் நல்ல பாம்பா நீ எங்கே அடிக்கிறியோ அதே இடத்த ஒன்று அடிப்பேன். நான் பக்கத்தில் நான் ஒரு கட்டையோடு இருப்பேன். ஏன்? இயேசு வருவார், நல்ல பாம்பை அவர் அடிப்பார். உட்காரு. அப்போ மட்டும் இல்லை சார், நம்ம அதிகாரத்தை அப்படி வாடி வா, அப்போ மட்டும் என் அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும் உனக்கு தெரியுது. ஒரு நல்ல பாம்பு கூட பயப்பட மாட்டேன், கரப்பாம்பூச்சி எடுத்து விட்றேங்க மேலே. எடுத்து விட்டுட்டு இப்போ நீ என்ன செய்யணும்னா வந்து கர்த்தர் வந்து இந்த கரப்பாம்பூச்சி எடுக்கிறதுக்கு அமைதியாக உட்காந்துருக்கணும். அப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விசுவாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ தட்டி விட தெரியுதுல்ல, அப்போ உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்களே. அப்போ கர்த்தர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்போ தேவன் சொல்கிறார், உன் அதிகாரத்தை பயன்படுத்த, வாயத்தர நீ பேசு. ஏன்னா மேகத்துக்குள்ளே தான் சீட் இருக்குது, மேகத்துக்குள்ளே தான் த்ரோன் இருக்குது. அந்த த்ரோன் வந்து அரசாட்சி செய்யணும்னா மேகம் தான் அரசாட்சி செய்யணும். யார் மேகம்? கையத்துக்கு ஆமேன்னு சொல்லுங்கள். நானே மேகம். ஆமாம். வாசிப்போம் 97 முதல்ல இருந்தே வாசிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் முடிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லாரும் கை தட்டுங்க ஒரு தடவை சத்தமா. அதுக்கு பேர் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அதுக்கு பேர் தான் சொல்லுங்க. அப்ப சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுதுல. இந்த வசனத்தை எடுத்து சுவிசேஷன் சொல்றீங்களே, சுவிசேஷன் என்ன சொல்றான்? ஹலோ, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றீங்களேங்க. அந்த சுவிசேஷம் சமாதானத்துக்குரிய நற்காரியங்களாய் சுவிசேஷமாய் சொல்லி என்ன சொல்றானா? உன் தேவன் ஐயோ தட்டு 1000 வருஷ சாட்சி. சுவிசேஷனுடைய வேலை என்ன? தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார்னு பேசணும். பண்ணுவாரா? பண்றாரா? பண்றாரு. பண்ணுவாருன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. 1000 வருஷத்தை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சுவிசேஷன் சொல்றான். கையத்தட்டு பாருங்க. தீர்க்கதரிசிகள் அன்னைக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. எல்லாரும் கவனிக்காதவங்க கூட கவனிங்க. தீர்க்கதரிசிகளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாரும் எதிர்காலத்தில் நடக்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு இன்னைக்கு தான் அதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் அன்னைக்கு பேதுரு பேசுறான் 3ஆம் அதிகாரத்தில். அடுத்து பவுல் பேசுறாரு, ஆதி முதற்கொண்டு தீர்க்கதரிசி எதெல்லாம் சொன்னார்களோ அவர் இந்த காலத்தை தான் குறித்து பேசினார்கள். தீர்க்கதரிசி மட்டும் அதை கண்டுபிடிக்கிறான், இது இந்த டைம் தான். மற்றவர்கள் எதிர்காலம் தூங்கிட்டு இருக்கிறான். இவர்களை சிலுவையில் அறிந்தது, இவர்களை கல்லால் எறிந்தது, இவர்களை கொன்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் மேசியாவை நம்பாததுனால கிடையாது, அல்லது 1000 வருஷத்தை நம்பாதனால கிடையாது. இது ரெண்டையும் நம்பினா யூதன். ஆனா இவர் தான் மேசியா நம்ப மாட்டேன்னா, இதுதான் 1000 வருஷாட்சி நம்ப மாட்டேன்னா. அப்படித்தான் நீயும் இருக்கிறாயா? இன்றைக்கு அவர் சத்தத்தை நீ கேட்பாயானால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தின போல நீ கடினப்படுத்தாமல் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்.
ஸோ அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலம்தான் அப்படின்னு நம்ப மாட்டேனா, தீர்க்கதரிசிகள் அந்த காலம் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. அப்போ அன்லி கிறிஸ்டியன்கிற பிசாசு ஆவி அது என்ன செய்யுமா, பைபிளில் இருக்கிற சப்ஜெக்டை மாற்றாதான், அந்த சப்ஜெக்ட் நிறைவேற நாட்களை தான் மாற்றி விடுவானா. எல்லாம் இருக்குது, ஆனால் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும். அப்போ சாகிற வரைக்கும் அமைதியாக இருப்பில்ல, அவ்வளோதான். அடுத்து ஓம்பில் பிறந்து வருவான், அவன்கிட்ட சொல்லுவான் எல்லாம் இருக்குது, ஆனால் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் இப்போ நடக்குமாப்பா, கர்த்தர் பெரியவருப்பா. அப்படியே குழப்பி விட்டுக்கிட்டே இருந்து காலத்தை சமயத்தை மாற்றும். வாசிங்க அந்தி கிறிஸ்து ஆவியை பற்றி தானியலில் இருக்கா, வாசிங்க. அவன் என்ன செய்வானா, தானியல் 7:25 சூப்பரசனம் வாசிங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் 24 வாசிங்க. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாய் இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி அதாவது இதுதான் வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்கதான் செய்யும், எல்லாத்தையும் சகிச்சு அந்த பூமியில வாழணும் என்றவர்களை ஒடுக்கி அடுத்து காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அல்லோ, இன்னைக்கு பிசாசோட மேஜர் ஒர்க் என்ன தெரியுமா, ஒன்று பிரமாணத்தை மாற்றுறது. என்ன பிரமாணத்தில் இருக்கீங்க, ராஜரீக பிரமாணமாகிய அன்பின் பிரமாணம், அது லா ஆஃப் லிபர்ட்டி, என்னது சுயாதீன பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறீங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் சுயாதீன பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறீர்கள், விசுவாச பிரமாணத்தில் நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஆனால் உங்களை எந்த பிரமாணத்தை கொண்டு போகிறாங்க, நியாய பிரமாணத்தை கொண்டு போகிறான். இதை செஞ்சால் இது கிடைக்கும்னு அதுக்கு பேர் என்ன, நியாயப்பிரமாணம். எத்தனை பேர் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறீங்க? அப்போ பிசாசோட அந்த வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்யணும், உங்களை பிரமாணத்தை மாற்றி விடும். இதை செஞ்சால் அது கிடைக்கும்பா, பைபிள் சொல்லுதில்ல, இந்த மோசே சொல்லியிருக்கான்ல. அப்போ பிரமாணத்தை மாற்றுறான். ஆனால் நீங்கள் அந்த பிரமாணத்தில் இல்லை, நீங்கள் எந்த பிரமாணத்தில் இருக்கீங்க சொல்லுங்கள்? சுயாதீன பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், ராஜரிக பிரமாணம், அன்பின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை கொண்டு போய் நியாய பிரமாணத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். 17 மணி நேரம் ஜெபிச்சினா உனக்கு இது கிடைக்கும், 72 மணி நேரம் ஜெபிச்சினா உனக்கு அது கிடைக்கும், இன்னும் 120 மணி நேரம் ஜெபிச்சினா கடைசி உனக்கு ஆமாம் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி உன்னை காலி ஒன்றைக்கு வள வைப்பான். பிரமாணங்களை மாற்றுவானா. அடுத்து எதை மாற்றுவானா வாசிங்க. அவர்கள் காலங்களையும் அதாவது வாசிங்க ஃபுல்லாக வாசிங்க. காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவனுக்கு 2 தான் மோட்டிவ், காலம் பிரமாணம், 2ஐயுமே மாற்றுவான். காலத்தை மாற்றுவான். இப்போ இல்லைப்பா, எப்போ, அப்புறம் நாளைக்கு. எல்லாம் சொல்லுங்க, நாளைக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இதுதான் அவனோட வேலை. என் அன்புக்குரியவர்களே, ஆனால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு இன்றைய ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம், கைதட்டுங்க, இந்த பிரசங்கிக்க வைக்கிறார். ராஜ்யம் தொடங்கிவிட்டது, ஆளுகை இன்னும் தொடங்கவில்லை. ஆளுகை உங்களுடையது, ராஜ்யம் அவருடையது. கைதட்டுங்க ஒருத்தர். ஆமே, எல்லாம் சொல்லுங்க. ராஜ்யம் அவருடையது, ஆளுகை எங்களுடையது. ராஜ்யம் அவருடையது, ஆளுகை என்னுடையது. ராஜ்யம் தொடங்கிருச்சு, ஆளுகை உங்கள் மூலமாக தான் பண்ணுறாரு. நீங்கள் தான் வாயை திறந்து ஆளுகை என்ன செய்யணும், செய்யணும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் எதிர்காலம் அமையும். அடுத்த தொடர்ந்து வாசிக்க 97. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. பாத்தீங்களா, பூமி பூரிப்பாகும். அப்ப ராஜரிகம் பண்றாரு, நீ பரலோகத்துக்கு கொண்டு போய் அங்கதான் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிடுவேன்றக்காண்டி பூமின்னு கனெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ராஜ்யம் எதுக்குரிய ராஜ்யம், பூமிக்குரிய ராஜ்யம். பூமி பூரிப்பாகி அடுத்து திரளான தீவுகள் மகிழ கடவது. அடுத்து மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. கை தட்டுங்க. நீ அவரை பார்க்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க. நீ அவரை பார்க்க முடியாது. ஏன், மேகம் அவரை சுற்றிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க. இப்போ ஸ்டேஜில் அவர் இருக்கார் சார், ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா மேகம் மறைச்சிருக்கு. கையத்துக்கு மேகம் மறைச்சிருக்கு, ஆனால் வேலை நடக்கும். இப்போ அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் நீ அவரை பார்க்க முடியாது, ஏன்னா மேகம் மறைச்சிருக்கு. உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். அடுத்து மேகம் மந்தாரம் அவரை சூழ்ந்திருக்கிறது. அடுத்து நீதியும்
நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இந்த சிங்காசனம் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தேவ நீதியை பத்தி அறிவு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு அவர் சிங்காசனம், அவர் ஆளுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை பத்தி அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்து அக்கினி அவருக்கு முன் சென்று, அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற, மேகத்தை பார்த்துட்டோம், அக்கினி ஒன்றும் பார்க்கல. அடுத்த வாரம் நம்ம அக்கினியை பற்றி பார்ப்போம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. பார்த்தீங்களா? எதிரியை ஃபுல்லாக அக்கினி தான் காலி பண்ண போகுது. எல்லாம் சொல்லுங்க. இப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்க வந்து சாம்பிராணி போடுற கொஞ்சம் அக்கினி எடுத்து எதிரி மூஞ்சில் போட்டிங்கன்னா நீங்கள் சாம்பிராணி போடுற பாயா நீங்கள்? அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் லிட்ரல் மீனிங் எடுக்க முடியும்? கர்த்தர் அக்கினி நான் அவனை சுட்டரிப்பார்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு நேராக விஜய் ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருக்க இடத்துக்குள்ளே போய் உள்ளே இருக்கிற நிலக்கரி அள்ளி போங்கடா டிக்கெட் எடுக்காதவங்கலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா இட் இஸ் நாட் அ லிட்ரல் மீனிங். தெர் மஸ்ட் பி சம்திங் பிஹைண்ட் இட். எதிரி ஆஃப் ஆக்குறது அக்னி தான். அக்னியை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆமாம், ஃபயர் இட் கன்சியூம், இட் மேக்ஸ் எனிதிங் ஃபயர். அக்னி அது எதை தொட்டாலும் அதுவும் அக்னி ஆயிரும். அப்படித்தான் தேவனுடைய அன்பு எவனை தொட்டாலும் தன்னை மாதிரியே மாற்றிடுவாராம். He is consuming fire. அவர் பட்சிக்கிற அக்னி. அக்னி என்பது அன்பு. அக்னி என்பது அன்பு. எங்க இருக்கு? உன்னத பாட்டில் இருக்கு. திரளான தண்ணீர்கள் தேவனுடைய நேச அக்னியை மூட முடியாது. அது என்ன இருக்கு அந்த வசனம் வாசிங்க. நான் லைட் அதை பார்த்துட்டு போயிடும். உன்னத பாட்டு. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அதின் தழல் அக்கினி தழலும். பாருங்க, நேசத்தின் தழல் என்ன தழல்? அக்கினி. நேசம் எதுக்கு கம்பேர் பண்ணப்படுது? அக்கினி. அதான் நேச அக்கினின்றான். நேச தழல், அதன் அக்கினி, அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கு. திரளான தண்ணீர்கள். தண்ணீர் என்பது பாவத்தை குறிக்கிறது, நேசத்தை அவிக்க மாட்டாது. கை தட்டுங்க ஒரு ஆமென். வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. பார்த்தீங்களா? அப்ப இங்க வந்து அக்கினின்றது என்ன சொன்னா, நேச அக்கினி. அக்கினிக்கு ஒரு குணம் இருக்கா? தாத்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. எவ்வளவு பாவியை கொடுத்தாலும் நீ அக்கினி மேல எவ்வளவு வந்து ரூல்டு நோட்டு அன்ரூல்டு நோட்டை போட்டாலும் அம்புட்டு கொஞ்ச நேரத்தில் அதுவும் அக்கினி ஆயிரும். அப்படிதான் பாவிகளை கர்த்தருடைய அன்பு தொற்றுச்சுன்னா அவனும் வந்து தேவனை போல மாறிடுவான். அப்ப இந்த 1000 வருஷத்துக்கு என்ன நடக்கும்? அக்கினி பட்சிக்கும். அப்ப 1000 வருஷத்தில் எதை தான் பிரசங்கிக்கணும்? நேசத்தை தான் பிரசங்கிக்கணும். நேசத்தை பேச 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 பாவிகள் தேவனிடத்தில் மனம் திரும்புவார்கள். இதோ பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்னியை போட்டாரா? வந்தப்போ கொண்டு போயிட்டார் அக்னியை? தயவுசெய்து சொல்லுங்க, போட்டாரா கொண்டு போயிட்டாரா? போட்டார். அப்போ எங்கே போட்டார்? பைபிள் எங்கேயாச்சும் ரெஃபரன்ஸ் இருக்கா? எங்கேயாச்சும் அவர் வந்து ஒரு சட்டி நிறைய சாம்பிராணி அக்னி மாதிரி கொண்டு வந்து இப்படியே போனால் நம்ம வந்து பேசாமல் கடையாக சாம்பிராணி போட வேண்டியதுன்ற மாதிரி அக்னி போட வந்தாரா? பைபிள் எந்த இடத்துல அவர் அக்னியை கொட்டினதா? லிட்ரலாக நமக்கு என்ன எவிடன்ஸ் இல்லை. எலியா வந்து அக்னியை கொட்டினான், எலிசா செஞ்சான். ஆனால் சாலமனோட ஒருத்தர் செஞ்சுருக்கான். ஆனால் இயேசு எங்கேயுமே செய்யலை. அப்போ அக்னியை போட வந்தேன், அவர் போடாமலே போயிட்டார். எங்கே போட்டார் சொல்லுங்க? இடிய அடுத்த வாரம் பார்த்துருவோம். ஏன்னா டைம் இல்லை, அக்னியோட முடிச்சிருவோம். இந்த வாரம் அக்னி எடுத்துருவோம். ஸோ இயேசு எங்கே அக்னியை போட்டார்? அப்போ அக்னியை போட வந்தேன்னு எதை சொன்னார்? அன்பு. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மட்டும் அன்பில் நிறைஞ்சே இருந்தீங்கன்னா நீங்கள் ஈத்தாப்பில் இருக்கிற ஆளை நீங்கள் நினச்ச மாதிரியே மாற்றிட முடியும். கை தட்டுங்க. ஆமாம், ஏன்னா ஃபயர் வந்து எய்த்தாப்பில் இருக்கிறவனையும் ஃபயர் ஆகிக்கிறோம். லவ் எப்போவுமே எய்த்தாப்பில் இருக்கிறவனை அவனை மாதிரி மாற்றிடும். அதுதாங்க பிடிப்பு. நான் சமீபத்தில் வந்து இப்போ எங்கேயோ போயிட்டு வரும்போது ஒரு பெரிய பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, பிரிட்ஜு. ஆமாம், இந்த சைடு நத்த ரோட்டில். அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பாலம் வந்து அந்த தனித்தனி ஷீல்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டோன்ஸ். அந்த ஸ்டோன்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, சக்கு 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 சக்குன்னு சேர்த்து டைட் பண்ணியிருக்காங்க. இப்படியே பார்த்தேன். அந்த ஸ்டோன் எப்படி இருக்குன்னா சதுரஞ்சதுரமாக இல்லை, சதுரஞ்சதுரமாக வச்சா அது இணையாது. ஒன்று ஜிக்ஸாக்காக இருக்கணும், அதாவது ஒன்று இப்படி போகும்போது இன்னொரு ஸ்டோனு இப்படி போகணும், அடுத்து
இது வந்து எப்படி போகணும்? உள்ளே போகும்போது அது வெளியே வரணும். சொல்லுங்கள், இது வெளியே வரும்போது அது உள்ளே போகணும், அது உள்ளே வரும்போது இது வெளியே போகணும். இப்படி ஸ்டோனை ரெடி பண்ணுறாங்க. அந்த ஸ்டோனு இது மாதிரியே இது இருக்கக்கூடாது, இருந்தால் ஒட்டாது. இது எதில் பலமாக இருக்கோ, இது எதில் பலவீனமாக இருக்கோ அதில் இது பலமாக இருக்கணும். இதில் எது பலவீனமாக இருக்கோ அதில் இது பலமாக இருக்கணும். அப்போ ஜிக்ஸாக்காக இருக்கிற ஸ்டோன்ஸ் தான் செட் ஆகும். அப்படித்தான் கணவன் மனைவியை கர்த்தர் எப்படி செட் பண்ணுறாருன்னா, கைத்தட்டுங்க போது அவருக்கு ஜிக்ஸாக்காக வச்சுருப்பாரு. கணவன் ஒரு இடத்துல வீக்காக இருக்கும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இதில் ஒரு சில என்ன செய்ய, அவர் அதில் வீக்காக, நானும் அதே மாதிரி அதில் வீக்குன்னு போது இப்போ 2 பேருமே ஸ்கொயர் டைப் ஆகிருங்க, 2 ஒட்டவே ஒட்டாது. இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற வரைக்கும் தான், அதில் அவர் வீக்காக இருந்தாலும் அதில் உங்கள் ஸ்ட்ராங்கு தான் அந்த இடத்துல போய் செட் பண்ணி அவரை ஸ்ட்ராங் ஆக்குது. அடுத்து நீங்கள் ஒரு வீக்காக இருப்பீங்க, கைத்தட்டுங்க, அதில் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் உங்களை மாதிரி வாயை திறந்தாருன்னா அப்புறம் கூவம் நதியவே அங்கே பார்த்துடலாம். ஆனால் அவர் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார், கைத்தட்டுங்க, அவர் அதில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார். ஆமாம், நம்ம வாயை திறந்தோம்னா வேறு மாதிரி இருக்குது, ஆனால் அவர் வாயை திறக்கவே மாட்டேன்றார், ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார். ஏன்னா உங்கள் பலவீனத்தில் அவர் பலம் பூரணமாக வழங்குது. அப்போ பாருங்கள், உங்கள் பலவீனம், நீ பலவீனமாக இருக்க, நானும் பலவீனமானேன்னா உடஞ்சிருவாங்க. நீ பலவீனமாக இருந்துகிட்டே இருந்தால் நான் அதில் பலமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, நம்ம இவ்வளோ பலவீனமாக தான் அவர் பலமாக தான் இருக்கிறார். அடுத்து அவர் ஒன்றில் பலவீனமாக இருக்கார் பாருங்க, அதே மாதிரி நீங்களும் பலவீனமாக நடுத்திருக்கு போயிருவீங்க. நீங்கள் அவர் பலவீனமாக இருந்தாலும் நம்ம அதில் பலமாக இருக்கும்போது அவர் நினைக்கிறார், பரவாயில்ல, நம்ம இதில் பலவீனமாக தான், அதில் பலமாக தான் இருக்கிறார். அப்போ ஒரு அட்மைரிங் கேரக்டர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜிக்ஸாக் கேரக்டர் அப்படியே இணைக்கும் போது ஒரு பிரிட்ஜையே கட்டிடுறாங்க. அந்த காலத்தில் சைடில் சிமெண்ட் செங்கல் ஒன்றுமே கிடையாது, வெறும் ஜிக்ஸாக் அப்படியே வச்சு டக்குனு நட்டை போட்டு கும்முன்னு மேலே 100 லாரி போது அது பாட்டுக்கு நிற்கிது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய அன்பு இவ்விதமாகத்தான் வாழ்க்கையை கட்டுகிறது. நம்ம எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், எல்லாரும் ஒரே விஷயத்தில் தவறவில்லை. கைத்தட்டுங்க ஒரு தவறுக்கு. ஆமென். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்போ நீங்கள் தவறதில் நான் நிற்கிறேன், அதனால் உங்களை நான் பிடிக்கிறேன். நான் தவறில் நீங்கள் நிற்கிறீங்க, அதனால் உங்களுடைய லைஃபு என்னை என்ன செய்யுது? மாற்றுது. உங்களுடைய பலம் வந்து என்னை பார்த்து சிந்திக்க வைக்குது. நீங்களும் பலவீனமாக அதே மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டப்ப, நீ என்ன பெரிய கழுதை, நீ அதே தானே அப்படின்ற இடத்துல அவன் மாற மாட்டேன்றான், அப்படியே நின்றுக்கிறான். அதான் நான் சொல்கிறேன், உங்கள் மனைவி ஏதாவது ஒன்று செய்வார்ன்ற அதையே நீங்கள் செய்வீர்கள் என்றால் அவங்களுக்கு இருக்கிற கில்ட்டி கான்சியஸ் போயிடும். நீ பெரிய ஒழுங்கா அப்படின்னு போயிடுவாங்க. அதே மாதிரி கணவர் ஏதாவது ஒரு தவறில் இருந்து அதே தவிர நீங்கள் செய்வீர்கள் என்றால் அவர் திருந்தே மாட்டார் லைஃபுக்கு. ஏன்னா நீயும் அதே கழுது தானே அப்படின்னு போயிடுவார். ஆனால் அவர் பலவீனமாக இருக்கிறது நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. அவர்கள் பலவீனமாக இருக்கிறது நீங்கள் பலமாக இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. அப்போ ஒரு பலவீனம் ஒரு பலமும் இணைக்கப்படுகிறது, பலமும் ஒரு பலவீனம் இணைக்கப்படும் போது அந்த வாழ்க்கை எடுத்து கட்டப்படுகிறது. அதனால் கூட இருக்கிறவங்க எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் உங்களுக்கு இயல்பாகவே அது ஒரு பலம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பலத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. கைத்தறிங்க. ஆமென். என்ன மாணவர்த்தன் பேசிக்கிட்டே நான் என்ன வச்சுக்கங்களேன், என்னதான் பேசலாம், நான் பேசவே மாட்டேன். நான் மல்லாக்கப்படுத்த எச்சி துப்புடா நம்ம மூஞ்சிலாண்ட விழுவோம், அது அசிங்க நான் நினைப்பேன், சிலது நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள மாதிரி நான் மாறினேன்னு வச்சுக்காங்களேன், 2 ஸ்கொயரை சேர்க்குற மாதிரி சேராது. அப்போ நான் அதில் அமைதியாக இருக்கணும். அப்போ என்னுடைய பலம் அவர்களை சிந்திக்க வைக்கும். அதே போல் நம்முடைய பலவீனத்தில் அவர்களுடைய பலம் தான் நம்மளை சிந்திக்க வைக்கும். அவர்களும் பலவீனமானவர்கள் அதை சிந்திக்க வைக்காது. வேறு பலமுள்ள யாராச்சும் பார்த்தா அவன் மேலே அதை சிந்திக்க வைக்கும். அதனால் வேறு யாரும் பலமுள்ளவர்களை பார்த்தவர்கள் அட்ராக்ட் ஆகிடாது. அப்படி நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். So your strength will attract the weaker people. ஸோ மனைவியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது அவங்க பலவீனமாக இருக்கிறது, நீங்கள் பலமாகவே இருக்கிறது. அவன் என்ன கத்தாலும் நீங்கள் கத்தாமல் இருக்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் உட்காந்து எது தாமஸ் ஆல்வா எடிசன்னா வெவ்வேறு அவர் யார், நம்ம ஐசக் நியூட்டனான்னு தெரியல, வந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது டமால் 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 பாத்திரம் உள்ளே வந்து இதாகிட்டு இருக்கு. அவர் பெரிய சயின்டிஸ்ட்டு, அவரை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. என்னடா அது, வீட்டில் ஒரு பொருள் வச்ச இடத்துல டமால் 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 உள்ள சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். இவர் சொல்கிறானா ஏ ஸ்கொயர்டு அவன் ஒன்றுமே புரியல, இவனுக்கு ஃபுல்லாக பாத்திரம் சவுண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்றும் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் கோபமாகி டக்குன்னு அங்கேருந்து கழுவி வச்ச தண்ணி எடுத்து ஊற்றிய பிடிச்சான். இவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் டமக்குன்னு தண்ணி வர ஊற்றிட்டேன். சார் என்ன சார், நான் இடி இடிச்சிச்சு, இப்போ மழை பெய்து விட்டாங்க. ஆமாம், இவர் பேர் நமக்கு தெரியுது, அவர் ஒய்ஃப் பேர் நமக்கு தெரியுதா? ஸோ சிலர் ஜெயிச்சா கூட அவன் பேர் இருக்காது. ஆமாம், அவன் ஊர் கூட இருக்காது. சேலம் இல்லாட்டி மதுரை, அண்ணாநகர், கேக்கநகர், வந்து உத்தமபாளையம், வந்து அது எதுவும் ஒன்றும் சிக்காது. ஜெயிச்சா கூட அவன் பேர் இருக்காது. ஆனால் நம்ம தோத்தா கூட நம்ம பேர் இருக்கும். கைத்திருக்கோம் ராமே.
திஸ் இஸ் வாட் காட்ஸ் ஃபயர். இந்த ஃபயர்லையே எதிரியை காலி பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க. அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு இவன் பண்ணவே கூடாது. ஸோ இப்படி தான் 1000 வருஷ அரசாட்சியில் வந்து தேவனுடைய அன்பு பிரசங்கிக்கப்படும். தேவனுடைய அன்பு அவர்கள் மீது காணப்படும். அநேகர் விக்கிரகங்களை தூக்கி எறிந்து விட்டு தேவனிடத்தில் கடந்து வருவார். அடுத்த வாரம், இந்த வாரம் நம்ம அக்னியை பார்த்தோம். அடுத்த வாரம் நாம் இடி முழக்கத்தை பார்ப்போம். அதற்கு பிறகு நீதி, சிங்காசனம் நீதி நான் நிற்கப்படேன்னு பார்ப்போம். ஸோ 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும்? அங்கே எது பிரசங்கிக்கப்படும்? லவ். லவ். ஏன் இன்றைக்கு வந்து அன்பை பிரசங்கிக்கிறார்கள்? 1000 வருஷ அரசாட்சி. இனி மக்களை நீங்கள் கவருவதற்கு பிசாசை குறித்த பயமுறுத்துதல் அல்ல, தேவனை குறித்த அன்பில் தான்.